இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரவிந்தா, வீட்ல மறுபடியும் ஏதாவது பூஜை பண்ணீங்களா? நேத்து ஜோசியர் கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாரு, போயிருந்தோங்க. அது சரி, அந்த பூஜையை பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஜோசியருக்கு ஏதாவது கால் பண்ணீங்களா? விடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு மணியை தான் பார்க்கணுமா? செவத்தை தாண்டி பார்த்தா விடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிய போகுது. பூஜை நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு மித்ரா கையில இருக்கிற காப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. ஓ இதுவா? நேத்து ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் மாம் தான் கட்டி விட்டுருக்காங்க டாடி. அத நான் கட்டல மித்ரா. மாம், இத நீங்க கட்டலையா? ஐயோ, இப்ப திடீர்னு ஏன் எல்லாரோட கவனமும் இந்த பக்கம் திரும்புது? மாம், அப்ப இந்த காப்பை நீங்க கட்டலைனா வேற யார் கட்டியிருப்பா? மனிஷா, நீ ஏதாவது கட்டினியா? எனக்கு சரியா கையெடுத்து கும்பிடவே தெரியாது. இதுல நான் எப்படி காப்பு கட்டியிருப்பேன்? சித்தி, நீங்க எதுவும்? எனக்கும் அந்த காப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யார் கையில கட்டினாங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நான் தான் நேத்து ராத்திரி சொன்னேன்ல, நேத்து நம்ம வீட்டுல யாரோ திருடங்க நுழைஞ்சாங்கன்னு. இந்த காரியத்தை செஞ்சது நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்தவங்களா தான் இருக்கணும். திருடங்களா? திருடங்களா கொள்ளக்காரங்களான்னு யாருக்கு தெரியுமாமா? இது சாமி காப்பு கயிறா இருந்தா பரவாயில்ல, செய்வன செஞ்ச காப்பா இருந்தா? லக்கி மேடம், என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஆமா சித்தப்பா. நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் லக்கி. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நீங்க போய் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்களே. ஒரு சில ஹெல்ப் எல்லாம் நடக்கணும்னா வயசு வித்தியாசம்லாம் பார்க்க கூடாது லக்கி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அது சரி, நான் என்ன செய்யணும்? அப்பாவோட கையில ஒரு காப்பு இருக்குல்ல, அத நீதான் கட்டினேன்னு போய் சொல்லணும். என்னது? அப்பா கையில இருக்க காப்ப நான் தான் கட்டினேன்னு சொல்லணுமா? பொய் சொல்றதெல்லாம் தப்புன்னு நீங்க தானே சித்தப்பா சொன்னீங்க. நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க தெரியுமா? சித்தப்பா, நீங்க நல்ல பேச்ச மாத்துறீங்க. பொய் சொல்றது தப்பா தப்பில்லையா? முதல்ல அத சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது லக்கி. ஆனா ஒரு சில நேரங்கள்ல பொய் சொன்னாதான் நல்லது நடக்கும்னா சொல்லலாம். அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற பொய்யால நல்லது நடக்க போகுதா? எக்ஸாக்ட்லி.